ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் வைட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருமாளருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியானா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0, மற்றையது 075 41 41 704. வைட் ரோஸ் பிரைடல் கலரி. நீண்ட காலமா உங்களது மோட்டார் சைக்கிளை விற்பனை செய்ய முடியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அல்லது உங்களது மோட்டார் சைக்கிளுக்கு உரிய பெறுமதி எடுக்க முடியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. இலங்கையில் நீங்க எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களுடைய காலடிக்கு வந்து உங்களுடைய மோட்டார் சைக்கிளுக்கு உரிய கவர்ச்சிகரமான பெறுமதியை வழங்குறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். இலங்கையில் மிகவும் எளிதான நேரடி விற்பனை தளம் sellanimoto.com. உடனடியாக விற்று உடனடியாக பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மோட்டார் சைக்கிளின் விவரங்களை அறிய தந்து 30 நிமிடத்தில் உங்கள் மோட்டார் சைக்கிளுக்குரிய அதிகூடிய பெறுமதியை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றே எங்கள் இணையதளத்திற்கு செல்லுங்கள். உங்கள் மோட்டார் சைக்கிளுக்கு பாய் சொல்லுங்கள். sellanimoto.com. ஸ்கை தமிழின் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சி, விளையாட்டு நிகழ்ச்சி, விளையாட்டு அரங்கம் என்கின்ற ஒரு விசேட நிகழ்ச்சியின் வாயிலாக கிரிக்கெட் ரசிகர்களை, விளையாட்டு ரசிகர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஸ்கை தமிழ் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நேயர்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆதரவுகள் பெருமதி வாய்ந்தது என்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தற்போது லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் இன்று ஆரம்பமாகின்றன. தற்போது 8 மணிக்கு இந்த போட்டி, முதலாவது போட்டி இடம்பெற போகின்றது. அதற்கிடையில் குறிப்பாக 5 அணிகள் பல பரீட்சை நடாத்துகின்றன. இலங்கையிலே COVID-19 தாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த போட்டிகளை நடாத்த வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் வேண்டுகோளுக்கு இணங்க இப்போது இந்த போட்டிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இன்றைய தினம் முதலாவது போட்டி இடம்பெற போகிறது. இந்த COVID-19 தாக்கம் இடம்பெற்றாலும் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இலங்கையிலே ஒரு லீக் தொடர், சுற்றுத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொழும்பு கிங்ஸ், தம்புல்ல லயன்ஸ், கோல் கலட்ரியஸ், ஜப்னா ஸ்டாலியன்ஸ், அதுபோல கண்டி டஸ்கஸ் ஆகிய அணிகள் போட்டிகளில் பல பரீட்சை நடாத்த போகிறது. வாரம் இந்த போட்டி நிகழ்ச்சி சம்பந்தமான சிறப்பு நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்க போகின்றோம் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றும் நாங்கள் சந்திக்கின்ற ஒரு அதிதி. இந்த LPL தொடரிலே விளையாடுவார் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணியுடைய A அணி வீரர், எதிர்கால கிரிக்கெட் அணி குழாமிலே மிக பெருமதி வாய்ந்த ஒரு இடத்திலே அமரப்போகின்ற, விளையாடப் போகின்ற ஒரு வீரர், கண்டி அக்குரணையை சேர்ந்த இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் முகமது டில்ஷாத் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் பேசப் போகின்றோம். இப்போது ஆன்லைன் வாயிலாக, தொழில்நுட்பமூடாக எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு நாங்கள் பேசப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் டில்ஷாத். வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறீங்களா? நல்ல சோம், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல சோம். நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். ஸ்கை தமிழ் குடும்பத்தினர் சார்பாக உங்களை நாங்கள் முதற்கண் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். நன்றி. குறிப்பாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர், லங்கா பிரீமியர் லீக் தொடரிலே விளையாடுவார் என்று எதிர்பார்த்த வீரர் இந்த தொடரிலே இடம்பெறவில்லை. இருந்தாலும் இந்த தொடர், அதுபோல இந்த போட்டி சம்பந்தமாக எதிர்கால கிரிக்கெட் விளையாட்டுகள், அதுபோல அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய போகிறது என்கின்ற அந்த தகவலோடு இப்போது 5 அணிகள் பல பரீட்சை காணப்போகிறது. ஆரம்பத்திலே உங்களை நீங்கள் ஒரு முறை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்டியில் எந்த இடம், நீங்கள் எத்தனையாம் ஆண்டு கிரிக்கெட்டுக்குள் உள்வாங்கப்படுகின்றீர்கள், அது சம்பந்தமாக சுவாரஸ்யமாக ஆரம்பத்தில் சொல்லுங்கள். நான் கண்டி அக்குரணை, என் ஊரு அக்குரணை. அதே போல நான் படிச்ச ஸ்கூல் அசர் காலேஜ், அது அக்குரணையில தான்.
என்ன கிரிக்கெட் கேரியர் ஸ்கூல் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து கொலம்போ போனது வந்து அதாவது கிளப்ஸ் லெவலில் போனது வந்து 2011 இல்லை 12 வேர்ல்ட் கப் இருந்துச்சு ஸ்ரீலங்காவில். அப்போ அதுக்கு ஒரு நெட் பவுலர் மாதிரி தான் போனேன் நான். அதில் கோச்சஸ் மாதிரி இம்ப்ரெஸ் ஆகித்தான் நான் கிளப் ஸ்டார்ட் பண்ணேன் 2013 பானதுர கழகத்துக்கு. அதோட அங்கே 2 வருஷம் விளையாடினேன். அதோட நான் போனேன் மதுரையிலேயே. அப்போ மதுரையில 1 இயர் உலகம் மாதிரி விளையாடிட்டு தான் அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக 4 இயர்ஸ் சாரசன்ஸ் விளையாடினேன். இப்போ ரீசெண்டாக சைன் பண்ணிக்கிற கிளப் வந்து மதுரையிலேயே. சரி, குறிப்பாக நாங்கள் இந்த இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற சுவாரஸ்யமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு புதிய தொடர், இந்த LPL தொடர் சம்பந்தமாக நாங்கள் ஆரம்பத்தில் பேசுவோம். குறிப்பாக முதலில் இந்த LPL தொடர் பற்றி சொல்லுங்கள். 5 அணிகள் போட்டியிடுகின்றன. அஞ்சலோ மெத்யூஸ் தலைமையிலான கொழும்பு கிங்ஸ் அணி, அதுபோல தசுன் சானக்கு தலைமையிலான தம்புல்ல லயன்ஸ் அணி, அப்ரிடி தலைமையிலான கோல் அணி, அதுபோல திசர பிரேரா தலைமையிலான ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணி, குசால் ஜானி பெரேரா தலைமையிலான கண்டி டஸ்கஸ் அணி ஆகிய 5 அணிகள் போட்டி போடுகின்றன. இந்த போட்டி தொடர் சம்பந்தமாக சொல்லுங்கள். எவ்வாறு இடம்பெற போகிறது, இந்த போட்டிகள் எவ்வாறு அமைய போகின்றது சம்பந்தமாக? இந்த LPL பொறுத்தவரையில மிச்சம் யங் பிளேஸுக்கு அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி மிச்சம் நாடுகள் இருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லா லைவ் அதாவது டெலிகாஸ்ட் பண்றாங்க எல்லாம். ஸோ அவங்களோட டேலண்ட்டை இது வெளிப்படுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருக்கும் விஷ் பண்றேன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி. நிச்சயமாக தில்ஷாத்தை கேட்டால் இந்த LPL தொடரில் யாருக்கு சப்போர்ட், எந்த அணிக்கு நீங்கள் ஆதரவு? நான் எப்போதுமே கோல் அணிக்காக தான். உங்களது அணிக்காக சப்போர்ட். ஆரம்பத்தில் குறிப்பாக கேட்க போனால் இந்த போட்டி தொடரிலே வெளிநாட்டு வீரர்கள் அதிகமானவர்கள் இடம் பிடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. இருப்பினும் ஒரு சில வீரர்கள் மாத்திரமே தன்மார்க்கமாக முன்வந்து இந்த போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான வெளிநாட்டு வீரர்கள் உள்வாங்கப்படவில்லை அல்லது அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. காரணம் என்னவாக இருக்கிறது? இது இப்படியும் பார்க்கலாம். மிச்சம் பிளேஸ் ஃபாரின் பிளேஸ் மாதிரி IPL டூரை முடிச்சுட்டு தான் வந்தாங்க. என்ன ஸோ அவங்களுக்கு இன்ஜரிஸ் இருந்திருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க சார் என்ன சார் ரிகவர் பண்றது. ஸோ அந்த மாதிரியான சரி ரீசனை தெரிஞ்சுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுல. மற்றபடிக்கு எந்த ரீசனும் இருக்காது அவங்க வராதுக்கு. மற்றது கோவிட் பிரச்சனையும் போய் கொண்டிருக்கிறது. எஸ், அதுவும் காரணமாக இருக்கு. அதுவும் காரணம், அது மெயின் காரணம். அது முதலிலே நீங்கள் சொல்லுங்கள், அந்த இந்த தொடரிலே முகமது தில்ஷாத் இணைத்துக் கொள்ளப்படுவார். தேசிய அணியில் அதிகமாக இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தும் இணைத்துக் கொள்ளாமல் போன தில்ஷாத் LPL தொடரில் இணைத்துக் கொள்ளப்படுவார் என்று உங்களுக்கு ஒரு ரசிகர் வட்டாரம் இருந்தது. சமூக வலைத்தளங்களில் பெரிய ஆர்டிக்கிள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தது, தில்ஷாத் இடம்பெறவில்லை என்று சர்ச்சையாக. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? காரணம் என்ன தில்ஷாத் இந்த தொடரில் இணைந்து கொள்ளப்படாமைக்கு? காரணம்னா இப்படித்தான். இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிச்சு பெர்ஃபார்ம் பண்றது ஒரு 7-6 இயர்ஸா தான். ஸோ என்னை விட டேலண்டான பிளேஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சில்லைங்கண்ணா சார், அவங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சில்ல. நேரமும் காலமும் கட்டாயம் தேவை. அதே மாதிரி நான் லக் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். இன்ஷால்லா வார வருஷம் வைப்பாங்க. இன்ஷால்லா நான் எதிர்பார்த்து கொண்டு அதுக்குள்ள ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்ஷால்லா நீங்களும் துவா செய்யுங்க. கட்டாயம் வார வருஷம் சரி எனக்கு வாய்ப்புகள் இடம்பெறதுக்கு. நிச்சயமாக. இந்த லாசித் மாலிங் இலங்கை அணியினுடைய ஜோக்கர் பந்து வீச்சாளர், ஃபேமஸாக பேசப்படக்கூடிய லாசித் மாலிங் இந்த போட்டி தொடரிலே இடம்பெறவில்லை. காரணம் ஏற்கனவே தனிப்பட்ட காரணம் என்று சொல்லியிருந்தார். அதன் பிறகு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறோம் என்று சொல்லியிருந்தார். லாசித் மாலிங் தொடர்பாக சொல்லுங்கள். அவரோடு நீங்கள் நெருக்கமாக இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது நெட்பால் வீசுகின்ற போது நீங்கள் அவரோடு இணைந்திருக்கிறீர்களா? காரணம் என்னவர்? நாங்க நேஷனல் டீம் நான் பாஸ் பண்ணி கொண்டிருக்க கொள்ள நேஷனல் டீம் நாங்கெல்லாம் கூட தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு நெட்ல தான் ப்ராக்டிஸ் ஆகும்.
ஸோ இண்டிவிஜுவலா நாங்க க்ளோஸ், எல்லாரும் உள்ளுக்கு எல்லாரோடையும் க்ளோஸ் தான். அந்த இதுல இப்ப லசித் மாலிங் அவர் விளையாடலத்துக்கு காரணம் வந்து அவர் லாஸ்டா சொல்லியிருந்தாரு. நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன். அவர் வெஸ்ட் இண்டீஸ் டூருக்கு அப்புறம் அவருக்கு சரியான ஒரு பிராக்டிஸ் அது இது கிடைக்கல. ஸோ அதையும் வச்சு நினைக்கிறேன் ஐபிஎல்லும் அது என்ன சரி சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்பெஷலி அவருக்கு ரிகவர் இல்ல, அதே மாதிரி எந்த ஒரு இதையும் ப்ராக்டிஸ் இல்லாம பிளே பண்ணல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவர் நான் நினைக்கிறேன் நின்றாருன்னு சொல்லி விளையாடாம. அதான் நீங்க நினைக்கிற காரணமாக இருக்கிறது. சுவாரஸ்யத்துக்காக நான் கேட்கின்றேன், குமார் சங்கக்கார, திலகரத்ன தில்ஷான், அது போல மஹேல ஜெயவர்தன ஆகிய மிக முக்கியம் வாய்ந்த வீரர்களுக்கெல்லாம் நீங்கள் நெட்பால் பந்து வீசியதாக நான் அறிந்திருந்தேன். அந்த சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி சொல்லுங்கள். அவர்களோடு நீங்கள் பந்து வீசிய அந்த காலம், குமார் சங்கக்காரவை நீங்கள் ஒரு தரம் அந்த நெட்பாலிலே ஆட்டம் இழக்க செய்த நிகழ்வுகள் நான் சில நேரங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களோடு. அது நான் கொலம்போக்கு போயிட்ட புதுசு ஒரு டூ இயர்ஸ்ல மாதிரி நான் எங்களோட பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்குவாட்ல ஜிம் இருந்துச்சு அந்த டே. ஸோ நான் ஜிம் செஞ்சுட்டு வெளியே வரக்குள்ள இருந்தாங்க குமார் சங்கக்கார, மஹேல ஜெயவர்தன் 2 பேரும் இருந்தாங்க. நெட்ல ப்ராக்டிஸ் ஆகிக்கொண்டு அப்போ சம்பகராமனாக்கு என்னை கூப்பிட்டாரு. சார் என்னை கூப்பிட்டு, டில்ஷாட் நீங்க பவுல் பண்றீங்களான்னு சொல்லி நான் சொன்னேன், ஓகே சார் நான் பவுல் பண்றேன். பூட்ஸ் கொண்டு வந்தீங்களா? எஸ் நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்ப குமார் சங்கக்கார் அவருக்கு ஒரு 1/2 hour பவுல் பண்ணேன். அதோட மஹேல ஜெயவர்தனுக்கு ஒரு 1/2 hour. 2 பேரையும் 5 தடவை தலா 5 தடவை ஆட்டம் இழக்க செய்தேன். அதுல மிச்சம் இம்ப்ரெஸ் ஆயினாங்க. அதே போல பாராட்டுகளும் அதே போல கிடைச்சது. குமார் சங்கக்காரவின் நீ ஆட்டம் தனிப்பட்ட ரீதியாக குமார் சங்கக்கார எப்படிப்பட்டவர் சொல்லுங்கள், பழகுவதற்கு பேசுவதற்கு? நல்ல ஒரு மனிதர், அவ்வளவுதான் சொல்லலாம். அவரை பத்தி சொல்றேன்னு சொன்ன நல்ல ஒரு மனிதர், நல்ல டேலண்டட். அதே போல கிரிக்கெட்டர்ஸ் உலகத்துல, ஸ்ரீலங்காக்கு மட்டுமில்ல உலகத்துல இருக்கிற நாடுகள்ல கிரிக்கெட்ல அதால ஃபேமஸ் ஆகிற நாடுகளுக்கு கிடைக்கிறது மிச்சம் குறைவு. ஸோ அதே போல ஒரு பிளேயர் வந்து எங்கட நாட்டுல இருக்கிறது மிச்சம் பெருமையாக்குது. கலைஞர்களாக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் அந்த துறையிலே பாண்டித்தியமான வயது போனவர்கள் தட்டிவிட வேண்டும், அவர்களை இன்னும் முன்னேற செய்ய வேண்டும், மோட்டிவேட் பண்ண வேண்டும் என்று சொல்வார்கள். உங்களுக்கு மோட்டிவேட் ஆகி இருந்த இந்த இலங்கை குழாமில், நீங்கள் இந்த இலங்கை குழாமோடு இப்போது ஏ அணியில் நெருங்குவதற்கு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்த ஒரு தேசிய வீரர் யாராக சொல்வீர்கள்? இருக்காங்க, ஏஞ்சலா மேத்யூஸ், டிஎம் டில்ஷான், உப்புல் தரங்க, அதே போல ஸ்பெஷலி நுவான் குலசேகர், சுரங்கல் அக்மால், மிலிந்த சிறிவர்தன, அவர் எங்களோட கேப்டன் மதுரையிலேயே, கசுன் ராஜித, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கசுன் ராஜித. அவங்க தான் ஸ்பெஷலி சொல்லணும்னு சொன்னா. ஸ்பெஷலி இலங்கை ரசிகர்களுக்கு அல்லது உலக ரசிகர்களுக்கு இந்த கிரிக்கெட் வீரர்களை காண்பது என்பதும் அரிது. போட்டிகளின் போது மைதானத்தில் தான் காணுவார்கள், வந்து விளையாடி விட்டு சென்று விடுவார்கள். அந்த மைதானத்துக்குள் வருகின்ற இடைவெளியும் அவர்கள் சொல்லுகின்ற இடைவெளியுமே தொலைக்காட்சி மூலமாக காட்டப்படும். நீங்கள் சொல்லுங்கள், சுவாரஸ்யத்துக்காக கேட்கின்றேன். குறிப்பாக இந்த வீரர்கள் உங்களோடு பழகுகின்ற விதம், போட்டி அவர்களுக்குள்ளான மறக்க முடியாத ஏதாவது நிகழ்வுகள் இருக்கிறதா இந்த கிரிக்கெட் தேசிய வீரர்களுக்குள் உங்களுக்கு? இல்ல, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சில விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒன்றில் பெட் பண்ணிட்டு வரக்கொள்ள, இல்லாட்டி ஃபீல்டுக்கு போகல, இல்லாட்டி என்ன சரி கேட்ச் மிஸ் பண்ண அதை சொல்லி என்ன சரி கலாய்ப்பாங்க. அப்படி மிச்சம் நடந்திருக்கு எனக்கு. ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல நல்லா பாடக்கூடிய பிளேயர் யாரு? ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம்ல அசேல குணரத்ன, அதே போல ரோஷன் திக்வால் பாடுவாங்க நல்லா. எஸ்பெஷலி மிலிந்த சிறிவர்தன நல்லா பாடுவாரு. மிலிந்த சிறிவர்தன நல்லா பாடுவாரு. தில்ஷாத், தாங்கள் உங்களோடு மனம் திறந்து பேசுகின்ற ஒரு சிறந்த கலந்துரையாடல் என்று நினைக்கின்றேன். லங்கா பிரீமியர் லீக் தொடர் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை இந்த ஓப்பனிங் செரமனி, அதாவது ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. அதன் பிறகு முதலாவது
போட்டியும் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு முன்னர், குறிப்பாக இன்றைய தினம் அஞ்சலோ மெத்யூஸ் தலைமையிலான கொழும்பு கிங்ஸ் அணி, அதுபோல குசால் ஜனித் பிரேரா தலைமையிலான கண்டி டஸ்கஸ் அணிகள் இன்று பல பரீட்சை காணப்போகிறது. ஆமா, இந்த போட்டி, இன்றைய போட்டி எவ்வாறு அமைய போகிறது? உங்களது பார்வையில் ஒரு தேசிய அணி வீரர், இலங்கை குழாமோடு நெருக்கமான வீரர், இந்த டீம் ஸ்குவாட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றீங்க, இன்றைய போட்டி எவ்வாறு அமைய போகிறது? நான் சொல்ல ரெண்டு டீமும் நல்லா டஃபா தான் இருக்கு. நல்லா பேலன்ஸா தான் இருக்கு ரெண்டும். T20 மேட்ச்னு சொல்றது இப்ப எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கு. லாஸ்ட் பால் வர காட்டியும் நல்லா மேட்ச் போவன்னு சொல்லி தான் எதிர்பார்க்கணும். அதாவது ஸ்பெஷலி எதிர்பார்ப்பாங்க, மிச்சம் பேர் ஓவர் அத மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு கட்டத்துல இந்த மேட்ச் இருக்குன்னு நான் நம்புறேன். நான் பாகிஸ்தான் அணி வீரர் ஷஹித் அஃப்ரிடி எப்படி, விருப்பமா உங்களுக்கு? விருப்பம். பாகிஸ்தான் பிளேஸ் பொதுவா எல்லாரும் போல விருப்பம் தான் இருக்கு. ஸ்பெஷலி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ நிச்சயமா கோல் அணில வந்து ஜஹித் அஃப்ரிடி தான் தலைமை தாங்குறாரு. அதாவது இந்த தொடரிலே தலைமை தாங்குறாரு. அந்த கோல் அணியினுடைய உத்தியோகபூர்வ தலைவராக ஷஹித் அஃப்ரிடி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. எப்படி இருக்கு இந்த தருணம்? மிஸ் பண்றீங்களா? நீங்களும் விளையாடி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிஸ்ஸிங் மூமெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல அதுதான் இல்ல, உங்களுக்கு தெரியுமா தெரியா, இப்போ இன்னைக்கு இண்டையோட சரியா 45 days எங்களோட வாப்பா மௌத்தாவி. ஸோ அந்த அந்த பீரியட்ல தான் இந்த ஆப்ஷன் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை விட மிச்சம் டேலண்டான பாய்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் சரியான சான்சஸ் கிடைக்கல. ஸோ அப்போ நேரத்தோட சொன்ன மாதிரி நேரமும் காலமும் கட்டாயம் தேவை. இதை வரி பண்றது இல்லை. நாங்க இன்னும் முன்னேறி போவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ லக்கிலன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த டோர்னமெண்ட்டுக்கு என்ன சார் நிலவு இருக்கும், ஏதாவது நலவு இருக்கும் நினைக்கிறீங்க? சரி, டில்ஷாத்தோடு நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையினை எடுத்துக்கொண்டு வரலாம். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் வைட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருபாலருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியாரா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 டி, வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0. மற்றையது 075 41 41 704. வைட் ரோஸ் பிரைடல் கலரி. நாங்கள் தற்போது இலங்கையின் தேசிய அணி வீரர், இந்த இலங்கை கிரிக்கெட் அணியில் எதிர்காலத்தில் மிக ஜாம்பவானாக, ஒரு வேகப்பந்து வீச்சாளராக மிளிரப்போகின்ற, தமிழ் பேசுகின்ற ஒரு முஸ்லிம் வீரர், கண்டியைச் சேர்ந்த முகமது டில்ஷாட் அவர்களோடு நாங்கள் மடந்திருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த கலந்துரையாடல். லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் தற்போது இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய ஆரம்ப நாளிலே நாங்கள் டில்ஷாதோடு பேசுகின்றோம். வித்தியாசமான பல நிகழ்ச்சிகளை ஸ்கை தமிழ் வழங்கி கொண்டிருக்கிறது. டில்ஷாத், தொடர்ந்தும் சொல்லுங்கள். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த கொழும்பு கிங்ஸ் அதுபோல கண்டி டஸ்கஸ் ஆகிய அணிகளை நாங்கள் பேசிவிட்டோம். அந்த அணிகள் இரண்டும் இன்றைய தினம் பல பரீட்சை நடாத்துகின்றன. அதுக்கிடையில் ஜஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணி, திஷர பிரேரா தலைமையிலான ஜஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணியினுடைய பந்து வீச்சாளர்கள் அதுபோல துடுப்பாட்ட வீரர்கள் எப்படி அமைய போகின்றார்கள்? பலம் பலவீனம் எவ்வாறு இருக்கிறது? ஜாஃப்னா ஸ்டேலியன்ஸ் எடுத்தா திசர பெரேரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். அதே போல அவர் நல்ல ஆல்ரவுண்டர், அவர் நல்ல பந்து வீசுவாரு. அவரோட அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட மத்த எந்த போலர் இருந்தாலும்
ஸோ அவங்களுக்கும் ஒரு ஃபிட் ஒன்று இருக்கும். இவரோட நான் விளையாடுறேன்னு சொல்லி அந்த ஃபிட்ல சரி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மிக முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நேஷனல் பிளேயரோட விளையாடுறது. ஸோ அதை வச்சு அவங்க பேலன்ஸ் பண்ணி போவாங்க. மிச்சம் நேஷனல் பிளேஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து ஃபாரின் பிளேஸ் எடுக்கிறது வந்து அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க மிச்சம் க்ரௌட்ல விளையாடினாக்கள் அதோட மிச்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளாக்கள். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கக்கிட்ட அவங்களோட விளையாட கொள்ளைக்கு இன்னொரு அதாவது கிளப் லெவல்ல வந்து மிச்சமே நல்லாவே ஈஸியா இருக்கும். அது செய்யறாங்க ஈஸியா இருக்குமேனு சொன்னா அவங்களோடய விளையாடிட்டோம் நாங்க. ஸோ இதெல்லாம் என்னது, ஸோ அந்த ஒரு லெவலுக்கு வந்துடும் நினைக்கிறேன். நல்லா டஃப்பா தான் இருக்குன்னு சொல்லி. தம்புள்ள வைக்கிங்ஸ் அணி எவ்வாறு அமைப்பு உண்டு? தஷுன் டீம் ஏன்னா தஷுன் சானக்கா அவர் தான் கேப்டன் பண்றாரு. ஸோ அதான் இந்த அஞ்சு டீமும் நல்ல பேலன்ஸா தான் பிக் பண்ணி பட்டிக்குது. எல்லா ஆல்ரவுண்ட் பேட்ஸ்மேன்ல இருந்து பவுலர்ஸ், அதாவது எந்த ஒரு சைடு எடுத்தாலும் நல்லா எல்லாம் ஒரு பேலன்ஸா தான் பட்டிக்குது. நான் அதுதான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஃபைட்டா இருக்கும். இந்தியால நடக்கிற IPL அந்த லெவல்ல வேறு நான் நம்புறேன். நான் நல்லா இருக்கணும். நிச்சயமாக உங்களது துவாவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடர்கள் ஆரம்பித்திருக்கிறது. அதுக்கிடையில் நீங்கள் சொல்லுங்கள், அந்த இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட்டிலே நீங்கள் விளையாடினீர்கள் நினைக்கின்றேன். ஒரு கிளப்புக்காக நீங்கள் இங்கிலாந்துக்கு சென்று விளையாடினீர்கள். அந்த அனுபவம் சம்பந்தமாக உங்களது ரசிகர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு? முதலாவது கிரிக்கெட் பயணம் சுற்றுலா என்று நினைக்கின்றேன். ஆமா, இங்கிலாந்துல செகண்ட் டைம் நான் போனது. ஃபர்ஸ்ட்டுக்கு போனது ஸ்ரீலங்கா A டீம். அதோட நான் போனது 2016 தான் A டீம் போனேன் இங்கிலாந்து. ஸோ அங்கே ஒரு 20 days இருந்துட்டு வந்தேன். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் டூர் பண்ணது லாங்லி மில் கலஹாத்துக்கு டாபிஷா. அதில் போன ஒரு 6 மாதம் மாதிரி அங்கே இருந்தேன் நான். அங்கே வெரி கிளைமேட்ல இருந்து பிடிச்ச எல்லாம் டிஃப்ரெண்ட் எனக்கு சரியா. ஸோ போன முதல் நாளே வந்து ஏண்டா இங்க வந்தேன்னு சொல்லி அந்த ஒரு ஃபீல். சரியான கோல்ட். அதே மாதிரி அங்குள்ள பிச்சர்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அதாவது நல்லா ஹெல்ப் பண்ண, ஸ்பெஷலி வந்து ஸ்விங் பவுலர்ஸ். இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரை ஸ்ரீலங்கால ஏஷியன்ஸ் எங்க எடுத்தாலும் கூட டர்ஃப்ல வந்து ஸ்விங் பண்றதுன்னு சொல்றது சரியான கடினம். அது சரியான கடினம். அதே போல இங்கிலாந்துல வந்து அந்த ஸ்விங்க கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளோ ஸ்விங். ஸோ அங்குள்ள வெதருக்கும் அங்குள்ள விக்கெட்ஸுக்கும் சின்ன ஒரு ஈரத்தன்மையும் இருக்கும், அதாவது மோய்ஸ்சர் இருக்கும். அதோடு சேர்த்து இப்போ இங்க வந்து ஒரு அடி ஸ்விங் ஆகுறேன்னு சொன்னா அங்க வந்து ஒரு 3-4 அடி ஸ்விங் ஆகும், அவ்வளோ ஸ்விங் அங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். இந்த ஃபெஸ்டிவல் நான் நினைச்சதெல்லாம் நடந்தா என்னத்துக்கு என்ன. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிக்கு உங்களுக்கு? அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சி? இல்ல அந்த வாய்ப்புன்னு சொன்னா இங்குள்ள அவங்க பாப்பாங்க. இப்போ அவங்க நீங்க ஒருத்தர் நீங்க ஒரு இங்கிலாந்துல கிளப் செய்றீங்கன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாப்பீங்க ஒரு பேட்ஸ்மேனோ பவுலரோ, ரைட்? ஓகே, அந்த டாப் 10 டாப் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை பாப்பீங்க, அதாவது ஓப்பனிங் பவுலர்ஸை பாப்பீங்க. அதுல பாப்பீங்க உங்களுக்கு தேவையான லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸா ரைட் ஆர்ம் பவுலரா. ஸோ அதுல நீங்க ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. அதுல சூஸ் பண்ணி அதுல பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. பார்த்து அப்படித்தான் பிக் பண்றது. இது நாங்களா விரும்பி அப்படி போகல, அவங்க பிக் பண்ணி அப்படித்தான் போடுறாங்க. நீங்கள் அந்த இங்கிலாந்துக்கு சென்று இந்த கவுண்டி கிரிக்கெட்டிலே பங்கு கொண்டீர்கள். உங்கள் அணி எது? நீங்கள் உங்கள் அணியிலே இடம் பிடித்தவர்கள் யார்? அது சம்பந்தமாக சொல்லுங்கள். நான் அவங்களுக்கு ஃபாரின் பிளேஸ்ன்னு சொன்னா நான் மட்டும்தான். அவங்க இந்த கிளப்ட பேர் வந்து லாங்லி மில். அதே போல கேப்டன் வந்து ஜாக் நோத்தம் பண்ணாரு. எல்லாரும் இங்கிலாந்து ஃபாரின் பிளேயர்னு சொன்னதுக்கு நான் மட்டும்தான். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அவங்களோட விளையாடினது. அவங்களோட சைமன் லெசின் ஒருத்தர் இருந்தாங்க. அவர் வந்து சசெக்ஸ் தான் நினைக்கிறேன். அவர் கவுண்டி விளையாடினார். அவருக்கு இப்போ 35, 36 சம்திங். அவர் விளையாடினது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மிச்ச விஷயங்கள் படிச்சேன் அவரோட. ஸோ அந்த ஒவ்வொரு கிளைமேட்ல எப்படி பவுல் பண்ணணும், இந்த தனத்துல எப்படி பவுல் பண்ணணும், மிச்ச விஷயங்கள் படிச்சேன். அது கட்டாயம் தேவை ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கோ ஒரு பேட்ஸ்மேனுக்கோ.
இந்த வெதர்ல எப்படி ப்ளே பண்றது, இப்ப யாரு மாசம் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு தான் ஒரு பேட்ஸ்மேன் வந்தா அதை ஸ்கோர் பண்றதுக்கு, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் யாரும் ட்ரை பண்ணுவாங்க, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றது. நான் எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு அந்த முதல் வருஷமே. அதோட நான் போகல, நான் கோவிட் சரியான இஷ்யூஸ் இருந்து, அதனால தான் நான் போகல. நான் இன்ஷா அல்லாஹ் அந்த நான் வார சீரீஸ் வருஷம் போகணும். இன்னும் ஆமா, நிச்சயமா. அந்த சீரீஸ் கிரிக்கெட் லெஜண்ட் குமார் சங்கக்கார விளையாடினாரா? இல்ல, அவங்க விளையாடினது வந்து எங்க இல்ல, அவரு விளையாடல அந்த லீக், அவரு விளையாடல. நான் அவரு விளையாடல. அந்த தொடர்ல அந்த இலங்கை வீரர்கள் யாரும் விளையாடல, நீங்க விளையாடும் போது அந்த தொடரில்? இல்ல இல்ல இலங்கை வீரர்கள்னு சொன்னா இன்னும் விளையாடினாங்க. ஒவ்வொரு இதுல விளையாடினாங்க. நொட்டின்ஹாம், நார்த்ஹாம்ப்டன், அதாவது ஆக்ஸ்போர்ட், அப்படி ஒவ்வொரு இடத்துல விளையாடினாங்க. ஸோ டர்பிஷால நான் மேட்சஸ் போறே தானே. ஒரு அதுல யாரும் ஸ்ரீலங்கன் இருக்கல, அதாவது என் ஆப்போசிட் சைட்ல யாரும் ஸ்ரீலங்கன் இருக்கல. ஒவ்வொரு கிரிக்கெட் வீரர்களும் ஒவ்வொருவரை ரோல் மாடலாக கொண்டு அவரது பாணியினை பின்பற்றுவார்கள். நீங்கள் ரோல் மாடலாக நினைக்கிற, நீங்கள் ஒருவரை குருவாக நினைத்து முன் செல்லுகிறவர் யார்? ஷமீம் நவாஸ், வசீம் அக்ரம். நீங்கள் ஒரு இடது கை பந்து வீச்சாளர், அப்படித்தானே? ஆமாம். நீங்கள் ஷமீம் நவாஸ் போன்ற ரிட்டையர் ஆன மிக முக்கியமா இந்த வீரர்களை சந்தித்திருக்கின்றீர்களா? அது சம்பந்தமாக சொல்லுங்கள். எங்களுக்கு கோச் பண்ணாங்க. நான் ஸ்ரீலங்கால வந்து நான் இப்ப லாஸ்ட் இயரும் சந்திச்சேன். ஷமீம் நவாஸ் சார பர்சனலா சந்திச்சேன். எனக்கு மிச்சம் ட்ரிக்ஸ் சொல்லி தந்தாரு. அதே போல ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்குவாட்ல இருக்கக்குள்ளேயும் அவர் தான் எங்கட கோச், ஃபாஸ்ட் பவுலிங் கோச். ஸோ அதில் நல்ல எப்படி சொல்றது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவங்களோட வேலை செஞ்சது. ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்காது என்ன, அந்த ஒரு சிறு வயசுல நினைச்சீங்களா நீங்க இப்படி ஒரு தேசிய அணிக்குள்ள போவீங்க, குமார் சங்கக்கார, ஷமீம் நவாஸ் போன்ற லெஜண்டோட எல்லாம் நீங்க விளையாடுவீங்க, எக்ஸ்பீரியன்ஸா இருப்பீங்கன்னு நினைச்சீங்களா நீங்க? இல்ல, சின்ன வயசுல இருந்து நான் 2 ஸ்போர்ட்ஸ் செஞ்சேன், பாஸ்கெட் பால் அண்ட் கிரிக்கெட் அண்டர் 13ல. ஸோ மார்னிங் ப்ராக்டிஸ் லெதர் பால், ஹார்ட் பால். ஸோ ஈவினிங் ப்ராக்டிஸ் வந்து பாஸ்கெட் பால். ஸோ எனக்கு நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் மாதிரி செஞ்சேன். 3 மந்த்ஸ் மாதிரி 2 டைம் செஞ்சு கொண்டு இருந்தேன். எனக்கு ரெஸ்ட் ஒன்று இல்லை. ஸோ அதனால எதையாலும் ஒன்று சூஸ் பண்ண சொல்லி கிரிக்கெட்டை சூஸ் பண்ணேன். அதுக்கு அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன புஷ் பண்ணாங்க, நீங்க பாஸ்கெட் பாலை விட கிரிக்கெட் நல்லா ப்ளே பண்றாய், ஸோ அதுக்கு போயிட்டு ஜாயின் ஆகு அப்படின்னு சொல்லி. அதோட ஸ்கூல் லைஃப்லயும் ஸ்கூல் டீம்லயும் விளையாடினேன் நான். அந்த இதுல தான், அந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் இவ்வளவு தூரம் வந்தது. சின்ன வயசுல உங்களுக்கு கோச்சாக அல்லது ஒரு புஷ் பண்ணி உங்களை முன்னுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு பின்னாடி இருந்த யாரு சின்ன வயசுல? இல்ல, சின்ன வயசுல வீட்டுல எங்களோட அங்கல்மார், நானமார் எல்லாரும் சரி, அவங்களோட கூட நான் ப்ளே பண்ணுவது. ஸோ அவங்க எனக்கு போல் பண்ணது அது சரி இம்ப்ரெஸ். சின்னத்துல இருந்து அவங்க தான் என்ன மோட்டிவேஷன், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களோட இதாலேயும் தான், அவங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு மிச்சமே. அந்த கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் தேசிய அணிக்குள்ள ஒரு தமிழ் பேசும் வீரர் ஒருவர் போறதுங்கிறது சாத்தியம் இல்லைங்கிற ஒரு கதையாடல் பேசப்படுகிறது இந்த தமிழ் பேசுகின்ற சமூகத்துக்குள். முத்தையா, முரளிதரனுக்கு பிறகு அந்த ஒரு நிலையான இடத்தை பிடிக்கவில்லை தமிழ் பேசுகின்ற வீரர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டாக சிலர் முன்வைக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலும் அப்படி வாய்ப்பில்லை என்றது போல ஒரு கதையாடல் பேசப்படுகிறது. ஒரு தேசிய அணியில் தமிழ் பேசும் வீரராக நீங்கள் உள்வாங்கப்பட்டு இந்த ஏ குரூப்ல, ஏ அணி குழாம்ல நீங்க இருக்கிறீங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் தருவார்கள் என்று நம்பிக்கையோட காத்திருக்கிறீங்க. இப்படி சொல்லுகின்ற நபர்களுக்கு நீங்க சொல்ல வர பதில் என்ன? நீங்கள் ஒரு ஏ குழாமில் இருக்கிற ஒரு நபராக நீங்க என்ன சொல்ல வாரீங்க? அது உண்மையா? இல்ல, அப்படி ஒன்று இல்ல. எல்லாரும் பேசுறது சான்ஸ் தார் இல்லது அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. நான் மிச்சம் பேரை பாத்துக்கிறேன், நேற்று மிச்சம் பேர் வந்து பேசிக்கி மிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு இல்லை. நான் பொதுவா சொல்ற விஷயம் வந்து இப்படித்தான். இப்ப எந்த ஒரு ஜப்போ என்ன சரி எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்டோ இல்லாட்டி என்ன சரி ஒரு போஸ்ட் கிடைக்கலன்னு சொன்னா அதுக்குள்ள நாங்க வேலை திட்டங்கள்லாம் செய்யணும் என்ன, அப்படித்தானே?
அந்த மிச்சம் பேர் இது வந்து நோக்கம் வந்து இல்ல மிச்சம் பேர் என்னோட பேசி மிக்கிறாங்க. நான் பர்சனலா நான் யாரையும் பிளேம் பண்ணவும் இல்லை, நான் அவங்களுக்கு சொல்லவும் இல்லை, நான் அவங்களுக்கும் கிளியரா சொன்ன விஷயத்த. இப்ப நானும் கூட வந்து 7 இயர்ஸ் கஷ்டப்பட்டு எல்லா மேட்சும் விளையாடி, அதே போல நான் மிச்சமே ஓட்ட போயா இருந்திருக்கிறேன் இல்ல. அந்த அனுபவம் எல்லாம் எடுத்துத்தான் இப்படி நான் இந்த நிலைமை ஈக்கிறேன் இன்றைக்கு. ஸோ அவங்க இப்படி மிச்சம் பேர் கதைக்கிறாங்க, அப்படி ஒன்று இல்லை. அதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன், அப்படி ஒன்று இல்லை. பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த இடம் கிடைக்கும் கட்டாயம். இது வந்து மிச்சம் பேர் எப்படின்னு சொன்னா ஒரு 3 month வரணும், நான் விளையாடணும். சரி, அவர் ஊர்ல ஒரு நல்ல ஒரு போலரோ இதா இருப்பாரு, ரைட், ஓகே, அது ஓகே. அதே போல இதை மாதிரி இடங்களுக்கு வரல பெர்ஃபார்ம் பண்ணணும், எஸ்பெஷலி மேட்சஸ் பிளே பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது கண்டினியூவா பெர்ஃபார்ம் பண்ணணும். இது ஒரு மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் 2 மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணாம அப்படி இல்லை, கண்டினியூவா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பேரை வைக்கணும், ரைட், ஓகே. நான் ஒரு ஒரு துடுப்பாட்ட வீரரோ ஒரு போலரோ அப்படின்னு வச்சு அப்படி சான்ஸ் தராம யாரும் இருந்தில்லை. பெர்ஃபார்ம் பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணா கட்டாயம் சான்ஸ் இருக்கு. இப்படி இந்த தமிழ் பேசுறது இந்த முஸ்லீம் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உள்ளுக்கு இருந்தவன், எனக்கு தெரியும் உள்ளுக்கு என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம். அந்த இதுல நான் சொல்றேன், எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படி ஒன்று இல்லை. அந்த 11 பேர் கொண்ட குழாம் அல்லது 15 பேர் கொண்ட குழாமில் தமிழ் பேசுகிற நபர்கள் இணைக்கப்படுவதற்கான பணாமைக்கான காரணம் எதுவாக சொல்கின்றீர்கள்? சாரி, எனக்கு வேலை இல்லை, கிளியர் இல்லை, என்ன வேணும் சொல்லுங்க. அந்த 15 பேர் கொண்ட போட்டி குழாமில், கிரிக்கெட் குழாமில் தமிழ் பேசுகின்றவர்கள் விளையாடமைக்கான காரணம் எதுவென்று கேட்டால் எதை சொல்கிறீர்கள் நீங்கள்? நான் சொல்லுவேன், சாரி, பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தது மிச்சம் சொன்னாலே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் குறைவு, அது நான் சொல்லுவேன். நான் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் குறைவு உண்டு இல்ல, அதாவது கண்டினியூவா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணி வார சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணாம ஒரு ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலரா இன்ஜரிஸ் கூட என்ன சொன்னா, நம்ம மத்தாக்களை விட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றது கூட. பர் டே 9 kilometers ஓடணும், ஜிம், அதாவது அடுத்த ஃபீல்டிங். ஸோ நாங்க மெஷின் இல்லை தானே யாரும். ஸோ மெஷின் இருந்தால் பிரச்சனை இல்லை. இது ஹார்ட் ஒர்க் பண்ண கிட்ட எப்படி இன்ஜரிஸ் வரும், அந்த இன்ஜரிஸ் ரிகவர் ஆகிறதுக்கு அதுதான் நான் சொன்னேன். நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கசுன் ராஜித், அவரை ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க்கா போயிடுச்சு 2015. நான் பதுரேலியை நான் அவரோட அதுல தான் அந்த இதுல தான் நான் என் பேரு மிச்சம் பேருக்கு தெரிய வந்தது. ஏன்னா அந்த சீசன்ல தான் நான் 37 wickets எடுத்தேன் ஒரு சீசன்ல. அந்த டைம் வந்து கசுன் ராஜித் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜரி ஒன்று வந்துச்சு. அவர் இருந்தாரு 2.5 years, 2.5 வருடங்கள் இருந்தாரு. இதை நம்புவீங்களா? 2.5 வருடங்களா இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட், ஜிம். ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தேன்னு சொன்னா தூக்கி வீசிட்டு பைத்திப்பாங்க, அப்படித்தானே? ஸோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்டும் அதுல ஒரு இதுவும் இருந்தா தான் இவ்வளவு தூரம் வரலாம். அதைத்தான் சொல்றேன் நான். உங்களுக்கு ஏதாவது இன்ஜரி நடந்திருக்குதா? உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் உடம்பிலே? ஒரு சிறிய கிரிக்கெட் குழாமிலே இருக்கிற சின்ன கிரிக்கெட் வீரர்களுக்கு கூட அதிகமான காயங்கள், உபாதைகள் நடைபெறுவது ஒன்று. ஒரு தேசிய குழாமை சந்தித்திருக்கிறீர்கள். இதுவரை காலங்களில் உங்களுக்கு ஏதாவது சத்திர சிகிச்சைகள் இடம்பெற்றிருக்கிறதா? அது சம்பந்தமாக சொல்லுங்க. இல்ல, எனக்கு 4 என் உடம்புல 4 சர்ஜரி பண்ணிக்கிறேன் இது வரங்காட்டி. இப்ப இதை மட்டும் காட்டுறேன். நான் என்ன ஃபிங்கர் ஒன்று உடஞ்சிருக்கு, பால் பட்டு இதை மடக்க இயலாது. ஸோ சர்ஜரி பண்ணிக்குது. அதை மடக்க இயலாது, எனக்கு கையை மடக்க இயலாது, இதை உடஞ்சிருக்கு. 11 தையல் போட்டிருக்கு. அதே போல இங்கன்னு இந்த துண்டு, அதே போல இங்கன்னு அதோ இன்னொரு இடம் இருக்கு. மொத்தமா 4 இடத்துல சர்ஜரி பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்ட கட்டாயம் இத மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். ஸோ அதையும் தாண்டி போறது தான் ஒரு ஹார்ட் ஒர்க் நான் சொல்லுவேன். நான் அப்ப எனக்கு கை உடைஞ்சது, அது சரி, ஓகே, எனக்கு இது செய்யல அது செய்யல, ரைட், ஓகே, கிவ் அப் பண்ணினேன்னு சொன்னா அதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ இப்போ எனக்கு இப்பவும் கூட கிரிப் பண்ணல, பேட் பண்ணிக்கிட்டு கிரிப் பண்ணல, பேட் வழுகும். ஸோ அப்படி இருந்தாலும் ஸோ ஃபீல்டிங் சைக்கிள்ஸ் இன்னொரு பயம் ஒன்று இருக்கு மனசுல, ரைட், மறுகா இன்னொருக்கா வந்து போல் பட்டு கை இன்னொருக்கா உடையும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதொன்னும் மைண்ட்ல இல்லை. ஸோ முன்னோக்கி போறது தான் நீண்ட ஒரே நோக்கம். உங்களோட வீட்டார்கள் சப்போர்ட் எப்படி இருக்கு? உங்களுக்கு இப்படியான இன்ஜரி வந்து உங்களுக்கு காயங்கள் வந்தாலும் வீட்டார்களுடைய சப்போர்ட் எப்படி இருந்துச்சு சந்தர்ப்பத்தில்?
இல்ல அது வந்து பொதுவா எந்த ஒரு வீடியோ எடுத்தாலும் சொல்லுவாங்க, இதுக்கு அப்புறம் ஒண்ணும் வேணாம் விட்டுருவோம் எல்லாம், வேற என்ன சரி வேற என்ன சரி ஒரு இதுல போவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பொசிஷன்ல இருக்கும். அதுக்கு பிறகு ஸோ எங்களோட வீட்டுல தெரியும், யார் வீட்டுல இருந்தாலும் அவருக்கு தெரியும் தானே அவங்களோட டேலண்ட். ஸோ அந்த ஒரு இது இல்லை, நல்லா இண்டு வரங்காட்டி சப்போர்ட் பண்ணி கொண்டு தாங்கிறாங்க. எஸ்பெஷலி எங்களோட அங்கிள் உண்டு, நல்லா சப்போர்ட் பண்றாங்க இன்னும். அப்படி போய் கொண்டிருக்கிறது. சரி, நாங்கள் தில்ஷாத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியினை எடுத்துக்கொண்டு வரலாம். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். நீண்ட காலமா உங்களது மோட்டார் சைக்கிளை விற்பனை செய்ய முடியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அல்லது உங்களது மோட்டார் சைக்கிளுக்கு உரிய பெறுமதி எடுக்க முடியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. இலங்கையில் நீங்க எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களுடைய காலடிக்கு வந்து உங்களுடைய மோட்டார் சைக்கிளுக்கு உரிய கவர்ச்சிகரமான பெறுமதியை வழங்குறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். இலங்கையில் மிகவும் எளிதான நேரடி விற்பனை தளம் sellanimoto.com. உடனடியாக விற்று உடனடியாக பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மோட்டார் சைக்கிளின் விவரங்களை அறிய தந்து 30 நிமிடத்தில் உங்கள் மோட்டார் சைக்கிளுக்குரிய அதிகூடிய பெறுமதியை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றே எங்கள் இணையதளத்திற்கு செல்லுங்கள். உங்கள் மோட்டார் சைக்கிளுக்கு பாய் சொல்லுங்கள். sellanimoto.com. நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் வைட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருபாலருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியானா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0. மற்றது 075 41 41 704. வைட் ரோஸ் பிரைடல் கலரி. இலங்கையினுடைய தேசிய கிரிக்கெட் அணி வீரர் குலாமிலே ஒரு இளம் வயதிலே இடம் பிடித்திருக்கின்ற கண்டியைச் சேர்ந்த முகமது தில்ஷாத் அவர்களோடு நாங்கள் ஆன்லைன் மூலமாக இப்போது ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்கை தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறந்த கலந்துரையாடலாக, ஒரு இதமான கலந்துரையாடலாக அமைந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப கெசுவலாக நாங்கள் இருவரும் இந்த கலந்துரையாடலிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். தில்ஷாத், சொல்லுங்கள், மாவட்ட அடிப்படையில் மிக பெரும் ஜாம்பவான்களாக, மிக பெரும் கிரிக்கெட் வீரர்களாக, சிறந்த துடுப்பாட்ட வீரர்களாக, ஆல்ரவுண்டராக எல்லாம் இருக்கிற வீரர்கள் சொல்லுற விடயம்தான் இந்த தேசிய அணிக்குள் போறது என்கிறது மிக கஷ்டம். சாதனை படைக்கிறங்கிறது கஷ்டம். மாவட்ட அடிப்படையில நம்ம பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிற இளம் வீரர்களுக்கு, இளம் கிரிக்கெட் நாயகர்களுக்கு நீங்க சொல்ல வார செய்தி என்ன? எனக்கு கிளியர் இல்ல, சாரி, இன்னொருக்கு சொல்லுங்க. அந்த மாவட்ட அடிப்படையில தன்னை பெர்ஃபார்மன்ஸை காட்டி கொண்டிருக்கிற, ப்ரொவின்சியல் அடிப்படையில பெர்ஃபார்மன்ஸை காட்டி கொண்டிருக்கிற இளம் வீரர்கள், அவர்கள் மிக பெரும் வீரர்களாக இருப்பார்கள், மிக பெரும் ஆட்ட நாயகர்களாக இருப்பார்கள், சிறந்த பந்து வீச்சாளர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் இந்த தேசிய அணி தொடர்பாக கேட்டால் அது கஷ்டம். ஒரு தேசிய அணிக்கு போறதுங்கிறது அது ரொம்ப முடியாத காரியம் என்று அந்த ஒரு பின்தங்கின மாதிரி பேசுவாங்க. இப்படியான இளம் கிரிக்கெட் ஜாம்பவான்களுக்கு, இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு நீங்கள் சொல்ல வர செய்தி என்ன? ரைட், ஓகே. இது எனக்கு நடந்தது. இது ஆனா 19 ஸ்குவாடுக்கு செலக்ட் பண்றதுக்கு ஆந்தனிஸுக்கு, அதாவது கட்டுகோஸ்தோட்டுக்கு என்ன வர சொன்னாங்க. எங்க ஸ்கூல்ல 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதுல நான் பவுலர், என் ஃப்ரெண்ட் ஒன்று பேட்ஸ்மேன். ஸோ போய் எங்களை செலக்ட் பண்ணாங்க அங்க கொழும்புக்கு வர சொல்லி. அப்ப அந்த டைம் நான் போகல. அப்ப நான் யோசிச்சேன் வந்து கேண்டி, நான் கேண்டியில் எப்படின்னு சொன்னா கிளம்புல எப்படி இருக்கேன், அந்த ஒரு மைண்ட் செட் அந்த டைம். ஸோ அதை இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன். நான் அதை ஏன் அன்றைக்கு நான் போகலன்னு சொல்லி நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, எதையும் வந்து கிவ் அப் பண்ண வேணும் எந்த ஒரு வீரர் தான். அதே போல இந்த ஃபிட்னஸ் சைடை விட்டுறப்படா, ஃபிட்னஸ் எப்பவும் இருக்கணும். ஸ்பெஷலி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தேவை வந்து ஃபிட்னஸ். அது 24 hours பேட் பண்ணினாலும் சரி, 24 hours போல் பண்ணி இருந்தாலும் சரி, கட்டாயம்
ஸ்பெஷலி தேவை வந்து ஃபிட்னஸ். கட்டாயம் ஃபிட்னஸ் இருக்கணும். அதே போல ஃபிட்னஸ், ஜிம் கட்டாயம் 2யும் செய்யணும். ஸோ இப்போ உங்களோட ஒரு டேலண்ட் இருக்கு, எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. அது 2ம் ஒரே மாதிரி இருக்காது, அப்படித்தானே? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நான் கிளம்ப போனதுக்கு அப்புறம் தெரியும் தில்ஷாட் யாரு. எனக்குள்ளுக்கு ஒரு நான் கேள்வி கேட்டிருந்தது, தில்ஷாட் யாரு, இவர்களுக்கு இவ்வளவு டேலண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன சொல்ல பாருன்னு சொன்னா, இதை கிவ் அப் பண்ண வேணாம். ஸோ எங்க சரி சான்ஸ் கிடைச்சா அதுல எங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறது தான் என்னை பொறுத்தவரையில பெஸ்ட். எங்க போய்த்தாலும் ரைட், ஓகே இது எங்களுக்கு சரி வராது இப்படின்னு இல்லாம எங்க போனாலும் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தா சரி. ஸ்பெஷலி ஜிம், ஃபிட்னஸ் கட்டாயம் இருக்கணும். சாட்டர்டே சண்டே ரெஸ்ட், மற்ற 5 days கண்டினியூ ஜிம், ரெஸ்ட். இந்த ஜிம், ஃபிட்னஸ், ரன்னிங் ஷெட்யூல் கட்டாயம் செய்யணும். நீங்கள் பேசுகிற போது இந்த ஃபிட்னஸ் சம்பந்தமாக பேசினீர்கள். அந்த ஃபிட்னஸ் என்கின்ற போது ஒரு வீரருக்கு மிக பெரும் சவாலாக இருப்பது எல்லா சாப்பாடுகளையும் சாப்பிட முடியாது. சில சாப்பாடுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக சொல்லுங்கள். நீங்கள் எப்படியான சாப்பாடுகளை எடுத்துக்கொண்டீர்கள்? எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள்? இல்ல, ஸ்கூல் படிக்கிற காலம் சொன்னா எங்களுக்கு கட்டாயம் சோறு கட்டாயம் தேவை, அப்படித்தானே? இப்போ கூட நாங்க அந்த சோறு என்றது ஒரு பழகிட்டோம். கிளம்ப போயிட்ட பொறுத்தான் இந்த ஃபுட்ல இருந்து பிடிச்ச எல்லாம் சேஞ்ச். அதாவது கோர்சஸ், அதாவது பாயில் வெஜிடபிள்ஸ், குராக்கான் பான், அதாவது லோ ஃபேட் யோகர்ட், ஃப்ரெஷ் மில்க், அத மாதிரி தான் எடுக்கிறது. அதாவது நான் ஓப்பனா சொல்லணும்னு சொன்னா ஒயில் இல்லாத சாப்பாடு. இப்ப ஒயில சாப்பிடணும்னு சொன்னா அதுக்கு அப்புறம் நானே தான் செய்யணும். அந்த ஃபேட் வந்தா நானே தான் கஷ்டப்படணும், ஓடணும், ஜிம் செய்யணும், அதை குறைக்கிறதுக்கு. ஸோ அதை விட இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், பனானாஸ், அதே போல ஆப்பிள், கிரீன் ஆப்பிள், அதே போல வாட்டர்மெலன், அதாவது உடம்புல தண்ணி சக்தி தண்ணி அது மாதிரி இருக்கிறது, அதாவது ஸ்வெட்டாகிறதுக்கு நல்லா தண்ணி குடிக்கணும். ஸோ சோறும் கூட சாப்பிடணும்னு சொன்னா ஏதாவது ஒரு நேரம் கொஞ்சம் சாப்பிடணும். அதாவது நாங்க இப்ப சாப்பிடுறது வந்து சோறை தான் கறியை வச்சு தின்றோம். ஸோ கறியில சோறை வச்சு தின்ற லெவலுக்கு அவ்வளவு தின்னணும், அதாவது கொஞ்சமா. அப்படியான சாப்பாடுகளை தான் சாப்பிடணும், சில சாப்பாடுகளை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, இந்த மாவட்டம் தழுவிய வீரர்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற போது நீங்கள் அவர்களுக்கு பல அறிவுரைகளை கூறினீர்கள். இந்த மாவட்டம் தழுவிய வீரர்கள் அடுத்த கட்டமாக அவர்களை தேசிய அளவில் பரிணமிக்க செய்ய வேண்டுமெனால் எவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும்? தேசிய கிளப்புகளில் கலந்து கொள்ள வேண்டுமா? இல்ல, ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஸ்கூல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணன்னு சொன்னா அதை வந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூல், எதுவும் நான் சொல்ல வரல இந்த ஸ்கூல்னு சொல்லி. ஸோ ஒரு நார்மலா ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல்ல இப்படி ஒரு டேலண்டான பிளேயர் இருந்தேன்னு சொன்னா அவங்கள மேட்சஸ் போவாங்க தானே, மிச்சம் கிரவுண்ட்ஸ்க்கு போவாங்க, அதே மாதிரி மிச்சம் கோச்சஸ் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஒருத்தர கண்ணில் பட்டுன்னு சொன்னா அவங்க எடுப்பாங்க அவங்க நல்ல ஒரு ஸ்கூலுக்கு, அதாவது நல்ல ஒரு அதாவது ஒரு நேஷனல் கோச்சரா இருந்தவர், இல்லாட்டி ப்ரொவின்ஷியல் லெவல்ல கோச் ஆகிக்கிறவர், ஒருத்தர கண்ணில் பட்டுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அவங்க கூட்டி கொண்டு போய் அவங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்ன செய்யணும், ஏது செய்யணும்னு சொல்லி. அந்த ஒரு அடிப்படையில தான் நானும் போனது. இப்படியான ஒரு பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும், ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக அல்லது சிறந்த விளையாட்டு வீரராக பரிணமிக்க வேண்டும் என்று சொன்னால், டில்ஷாத் சொல்லுங்கள், அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் எந்த கிளப்புக்காக தற்போது விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள்? அடுத்த கட்ட உங்கள் கிரிக்கெட் நகர்வு எவ்வாறு அமைய போகின்றது? லாஸ்ட் சீசன் சாரசன் விளையாட்டு போல தான் இந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சு, கொரோனா. ஸோ அதுல எங்களோட லாஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் இருக்க போல தான் இந்த கொரோனா லைட் எல்லா இடத்தும் லாக்டவுன், அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுகள்ல வந்து அப்பவும் கூட ரெஸ்ட் இல்லை, ஜிம் அது இதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள என்னென்ன செய்யலுமோ எங்களோட வீட்டு வட்டாரத்துல அதுல எல்லாம் செய்யறோம். நாங்க செஞ்சுட்டு அதுக்கு பிறகு லாஸ்டா ஒரு 3-4 monthsக்கு முதல் முடிஞ்சுது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்துருப்பீங்களா தெரியும், ஸ்கூல்ஸ் எல்லாம் பிஆர்சியோட தான் நடந்துச்சு எங்களுக்கு. அதுதான் எங்களோட சரசன்ஸ் லாஸ்ட் மேட்ச். அதோட இப்போ நான் லாஸ்டா சைன் பண்ணது வந்து மதுரை காலத்துக்கு சைன் பண்ணி நான் இப்போ எங்களை எல்லாரும் ஒரு 1 week மாதிரி ஃபிட்னஸ் அதுல ஈடுபட்டோம். அதோட செகண்ட் வேவ் கொரோனா. ஸோ இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 2 months வீட்டில தான்.
அதாவது ஜிம் ஃபிட்னஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ எதுவும் இல்லை. இப்போ ஆஃப் சீசன், அதாவது எல்பிஎல் நடந்து கொண்டிருக்குது. எல்பிஎல் முடிஞ்சு ஜனவரில ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு வெயிட் பண்ணிக்கொண்டு அதுக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். நிஜமாக எதிர்வருகின்ற சனிக்கிழமை ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மாலை 4 மணிக்கு ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணியினுடைய வீரர் அவரோடு நாங்கள் மனம் திறந்து பேசுகின்ற இவ்வாறான ஒரு கலந்துரையாடல். அதாவது ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் வீரர் ரத்னராஜா தேனாந்தன் அவர்களை தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன். ஒரு ஆர்மி பிளேயராக ஒரு ஆர்மி கிளப்ல விளையாடி இப்போது இந்த போட்டிகளுக்கு கலந்து கொள்ள போகின்றார். இப்படியான இளம் வீரர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள் எத்தனை பேர் இந்த எல்பிஎல்லில் உருவாங்கப்பட்டிருக்கிறார்கள்? எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு 3 இல்லாட்டி 4 பேர். விஜயராஜ் அவரும் என்னையோட இப்போ ஒரு டூ இயர்ஸுக்கு வந்து நான் பர்சனல் ஒரு ட்ரெயினரோட நான் போறேன் என் ஜிம் என் ரன்னிங் எல்லாம் கிளம்பல. ஸோ அவரோட வந்திருந்தாரு. அவர் விஜயராஜ்னு சொன்னவர். ஸோ விஜயராஜ் இன்றைக்கும் கால் பண்ணி பேசினார் என்னையோட. ஸோ நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் எல்லாரும். நான் ஒரே ஒரு இதை சொல்றது, நான் அது ப்ரே பண்றேன், நான் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாரும் முன்னுக்கு வரணும். இது நான் நீண்டு இல்லாம எங்களோட சமுதாயம் இல்லாம யாரா இருந்தாலும் ஒரு யங் பிளேயர் முன்னுக்கு வரணும். அதுதான் எல்லாரும் ஆசையும், அதே போல எல்லாரும் கனவும். நிச்சயமாக மிக நீண்டமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் கூட தற்போது நெருங்கி கொண்டிருக்கிறது. இறுதியாக சொல்லுங்கள், அந்த இந்த கிரிக்கெட் தொடரில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுகள் சம்பந்தமாக சொன்னிருந்தீர்கள். அடுத்த கட்ட தேசிய அணியில் தேசிய வீரர்களோடு விளையாடுவதற்கான வாய்ப்பு மிக அரிதாக உங்களுக்கு அண்மையில் இருக்கிறதா போட்டிகள்? இல்ல இப்படித்தான். அது ஒத்தர லக், ஒரு பிளேயர் லக் இப்ப நான் லாஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். லாஸ்ட் 2-3 இயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். இப்ப லாஸ்ட் இயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். எல்லாரும் நோக்கம் நேஷனல் டீம் தான். ஸோ அந்த நேரமும் காலமும் வர காட்டியும் நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். ஹார்ட் ஒர்க்கோடு இருக்கணும். அதுதான் சொல்ல வேணும். எனக்கு அதுதான் சொல்லணும். ஹார்ட் ஒர்க், இந்த நேரம் காலம் கட்டாயம் வரணும். அது என்னத்தான் இருந்தாலும் அந்த டைம் வந்தால் ஓகே, எல்லாம் ஓகே. நிச்சயமாக கொழும்பு கிங்ஸ் மற்றும் ஃபார் எக்ஸாம்பிள் யாரு, எங்களோட பானு ராஜபக்ஷ, அவரு 10 இயர்ஸ் இருந்தாரு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் சான்ஸ் கிடைச்சு ஓகே அவர் பெர்ஃபார்ம் பண்ண. அத மாதிரி வெயிட் பண்ணுவோம். ஆனா ஃபோக்கஸ் விட்டுட்டு இல்ல, ஃபிட்னஸ் ஜிம் அது எல்லாம் இருக்கணும். டைம் கிடைச்சா இன்ஷால்லா பெர்ஃபார்ம் பண்ணா சரி. தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற லங்கா பிரீமியர் லீக் தொடரினுடைய முதலாவது போட்டி கண்டி டஸ்கஸ் மற்றும் கொழும்பு கிங்ஸ் ஆகிய அணிகள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது முதலாவது துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் கண்டி டஸ்கஸ் அணி. ஸ்கோர் இப்போதுதான் நீங்களும் பார்ப்பீர்கள் நினைக்கின்றேன். 10 ஓவர்கள் நிறைவுற்றிருக்கிறது. 109 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 1 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து களத்திலே மெண்டிஸ் அதுபோல ஜனித் பெரேரா ஆகியோர் களத்தில் இருக்கிறார்கள். குஷால் ஜனித் பெரேரா அணியினுடைய தலைவர் 41 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 25 பந்துகளுக்கு முன் கொடுத்து 5 பவுண்டர்கள் 1 சிக்ஸர்கள் அடங்கலாக இப்போது போட்டி சென்று கொண்டிருக்கிறது. 10.1 ஓவர் வீசப்பட்டிருக்கிறது. 113 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். கண்டி டஸ்கஸ் அணி 1 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து தற்போது 10 ஓவர்கள் நிறைவில் 100 ஓட்டங்களை கடந்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீர்கள் இந்த கட்டத்தில்? நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். அதே போல விக்கெட்ஸ் இருந்தேன்னு சொன்னா லாஸ்ட் 5 இயர்ஸுக்கு 70 to 80 ரன்ஸும் அடிக்கலாம் 30 பால்ஸுக்கு. ஸோ கட்டாயம் விக்கெட் லூஸ் பண்ணாம இருக்கணும். நான் நினைக்கிறேன் நேண்ட ஒரு எஸ்டிமேட் ஒரு 190, இன்னொரு 90, 200 மாதிரி நான் நினைக்கிறேன் பிளே பண்ணுவாங்க இந்த விக்கெட் கொடுக்காம இருந்தாங்கன்னு சொன்னேன். ஸோ பார்ப்போம். நானும் அதுக்கு தான் நாவலா காத்து கொண்டு இருக்கிறேன் அந்த மேட்ச் பாக்குறதுக்கு. நல்லா ஃபைட்டா போகும்னு நினைக்கிறேன் நான் கட்டாயம். நிச்சயமாக 8 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்ச போதே நம்மளோட டிஸ்கசிங் 8 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிறந்த முகூர்த்தம். ஒரு லங்கா பிரீமியர் லீக்கின் ஆரம்ப நாளிலே அது சம்பந்தமாக பேசுகின்ற ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. தற்போது போட்டிகள் மிக விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் நாங்கள் தற்போது உடனுக்குடன் ஸ்கை தமிழ் நேயர்களுக்கு ஸ்கோர் விவரங்களை அதுபோல போட்டி பற்றிய தகவல்களை வழங்க காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் சொல்லுங்கள் தில்ஷாத். இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் கூட நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதிகமான ஸ்டேடியம்கள், அதிகமான மைதானங்கள் போட்டிக்காக ஷெட்யூல் பண்ணப்பட்டது. இறுதி நேரத்தில் ஒரு மைதானமாக மஹிந்த ராஜபக்ச, ஹம்மாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச மைதானம் மாத்திரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன?
அதுபோல இந்த ஹமாந்துட்டே மஹிந்த ராஜபக்ச மைதானம் எவ்வாறான ஆடுகளத்தை கொண்ட மைதானம், கிரிக்கெட் வீரர்களுக்கு, பந்து வீச்சாளர்களுக்கு, துடுப்பாட்ட வீரர்களுக்கு இவ்வாறு சாதகத்தை ஏற்படுத்த போகின்ற மைதானம், அது சம்பந்தமாக சொல்லுங்க. இல்ல நீ சொன்ன மாதிரி நேரத்தோட தம்புள்ள இருந்துச்சு, அதே போல பள்ளிக்கல் இருந்துச்சு, கலம்போ, அதே போல ஹமாந்தோட்ட 4 கிரவுண்ட்ஸும் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் மிச்சம் பிரதேசத்துல இப்ப கொரோனா ஸ்பீட் தான் இணையுது, அதுதான் மெயின் ரீசனா வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நான் அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஹம்மாந்தோட்ட பிச்சை பத்தி என்ன எப்படின்னு சொல்லி, அப்படித்தானே? அந்த பிச்னு டர்ஃப்னு சொல்றது வந்து அந்த டைமுக்கு அது செய்யறது தான். இப்போ T20 மேட்ச் அதுக்கு மாதிரி விக்கெட் செய்வாங்க, அந்த கிராஸ் எல்லாம் வெட்டி அதுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கு மிச்சம் வேலை இருக்கு. சும்மா நாங்க போனோம் எடுத்தோம் விளையாடணும் இல்ல, எந்த ஒரு பிச் எடுத்தாலும் கூட வந்து அதுக்கு அதுல மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு 1 வீக் முதவே அதுக்கு புல்லு நாட்டி அதுக்கு அதை கட் பண்ணி அதை எந்த அளவில் இருக்கணும் எல்லாம் செஞ்சு தான் செய்வாங்க. நான் நினைக்கிறேன் T20ன்னு சொல்ல போக்குள்ள ரெண்டுக்கு பேலன்ஸா தான் செய்வாங்க விக்கெட்ஸ் பொதுவா. நிச்சயமாக. நீங்கள் ஹம்மாந்தோட்டை இந்த மன்னிக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் விளையாடி இருக்கின்றீர்களா? ஆமா, நான் விளையாடி இருக்கேன். நான் 2012 தான் நான் பானதுர கழகத்துக்கு நான் பிளே பண்றேன். செகண்ட் இயர் பிளே பண்ணிட்டு ஆப்கானிஸ்தான் இங்க வந்திருந்தாங்க, ஆப்கானிஸ்தான் டீம். ஸோ வந்து அவங்களோட நான் டே அண்ட் நைட் மேட்ச் 2 விளையாடினேன். ஸோ 2ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். ஒரு மேட்ச்ல வந்து 10 overs 27 runs for 4 wickets. செகண்ட் மேட்ச்ல 10 overs 41 for 6 wickets or 5 wickets. 6 wickets நான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டே அண்ட் நைட் மேட்ச் ஆசையும் கூட. அந்த வயசுல நான் போன புதுசு டே அண்ட் நைட் மேட்ச் ஒன்று விளையாடுறதும் கூட பெரிய ஒரு செய்தி அது. ஸோ அதோட நான் பத்ரா விளையாடக்குள்ளேயும் நான் விளையாடிக்கிறேன். எங்களோட கிளப் மேட்சஸ் வந்துச்சு அங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. நல்ல ஒரு கிரவுண்ட், நல்ல வியூ. அதே போல எனக்கு நல்ல சப்போர்ட்டும் பண்ணிச்சு அந்த விக்கெட்ஸ். அந்த போட்டிகளை விளையாடி அந்த மேன் ஆஃப் த மேட்ச் எடுக்கின்ற போது அல்லது அந்த 5-6 விக்கெட்டுகள் தானாக வீழ்த்துகின்ற போது இருக்கிற அந்த சமநிலை, அந்த அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷமான தருணம் எப்படி இருக்கும்? அதோட சொல்றது எக்ஸைட்டட். ஏன்னா எக்ஸைட்டட், ஒரு விக்கெட் எடுக்கிறதுன்றது வந்து ஈஸி இல்லை. அதே போல அப்படி எடுக்கிறதும் கூட ஒரு அதான் சொல்றேன் நான். நாங்க அந்த ஃபிட்னஸ் ஜிம்மோட இருந்தா வந்து அந்த அதுவும் ஹெல்ப் பண்ணும் எங்களுக்கு அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு கூட. ஸோ அப்படி அந்த பிளேஸ் அவங்க என்ன இருந்தாலும் எல்லாரும் நல்ல பிளேஸ் ஆப்கானிஸ்தான் அந்த டைம்ல இருந்தாங்க. ஷஹாத் எல்லாம் இருந்தாங்க. ஷஹாத் தெரியும் தானே, ஆப்கானிஸ்தான் கீப்பர், அவரும் இருந்தாரு. எஸ், ஷஹாதும் இருந்தாரு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல நான் 2 மேட்ச் விளையாடினேன். அவங்க பிராக்டிஸ் விளையாடினாங்க, அதாவது வேர்ல்ட் கப்புக்கு பிராக்டிஸ் ஆகிற மாதிரி எங்க டீமோட விளையாடினாங்க மேட்ச். ஆனா நல்லா ஃபைட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆரம்பத்தில் குமார் சங்கக்கார சம்பந்தமாக கேட்டிருந்தோம். இறுதியாக இந்த மஹேல ஜெயவர்தன, இலங்கையினுடைய நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் மஹேல ஜெயவர்தன சம்பந்தமாக சொல்லுங்கள். அவரோடு பேசியிருக்கின்றீர்களா, பழகி இருக்கின்றீர்களா? அவர் எப்படியான ஒரு மனிதர்? அது சம்பந்தமாக சொன்ன போனா குமார் சங்கக்காரா, அதே போல மஹேல ஜெயவர்தன் நல்ல மனிதர்கள், நல்லா பேசுவாங்க. அந்த ஒரு பெரிய இது ஒன்று இல்லை. இவங்க நான் இவ்வளவு பிளே பண்ணிக்கிறேன், இவ்வளவு நான் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு தன்மை இல்லை. நல்லா பேசுவாங்க. நேஷனல் பிளேஸ் எல்லாருமே நல்லா பேசுவாங்க. அவரும் பர்சனலா பிராக்டிஸ் ஆகுள்ளே பேசி கொள்றது தானே, சரி இங்க போல் பண்ணுங்க, இல்லாட்டி இங்க போல் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த சிச்சுவேஷன்ல இப்படி போல் பண்ணுங்க, ஒரு பேட்ஸ்மேனுக்கு இப்படி ஃபீல் செட் பண்ணி, அதாவது அவங்க எனக்கு வந்து சொல்லி தராங்க. இப்ப அவங்கள பார்க்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 0 அப்படித்தானே, அவங்கள வச்சு பார்க்க. ஸோ அவங்க விளையாடின இது எல்லாம் வச்சு எனக்கு மிச்சம் விஷயங்கள் சொல்லி தந்திருக்காங்க. இந்த டைம்ல இப்படி ஒரு பேட்ஸ்மேன் ஹிட் பண்ணினா இப்படி ஃபீல் செட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போல் பண்ணுங்க, இல்லாட்டி இப்படி போல் பண்ணுங்கன்னு மிச்சம் விஷயம் ஷேர் பண்ணிக்காங்க. அதே போல நல்ல ஒரு ஊக்கத்தையும் தந்திருக்காங்க அவங்க எனக்கு. நீங்கள் பேசுகின்ற போது இலங்கையினுடைய சகலதுறை ஆட்டக்காரர் அஞ்சலோ மெத்யூஸ் சம்பந்தமாக சொல்லியிருந்தீர்கள். உங்களுக்கு ஒரு பின்பக்கமாக இருந்து உங்களை ஊக்குவிப்பதாக சொல்லியிருந்தீர்கள். அவர் சம்பந்தமாக சொல்லுங்கள். அஞ்சலோ மெத்யூஸ் உங்களுக்கு எவ்வாறான ஊக்குவிப்பை தருகின்றார்? உங்களுக்கு எவ்வாறு அவர் மோட்டிவேஷனாக இருக்கின்றார்?
அஞ்சலோ மேத்யூஸ் லாஸ்ட் சாரசன்ஸ் மேட்ச் உள்ள தான் எங்க தமிழ் யூனியன் ஓவல் கிரவுண்ட் பீசாரா அதுல அவருக்கு நான் ஒரு 5 balls மாதிரி பீட் பண்ணேன், தொடர்ந்து ஸ்விங் பண்ணி பீட் பண்ணேன். அப்ப ஆஃப்டர் மேட்ச் வந்து என்னோட பேசினாரு, பர்சனலா பேசி எனக்கு நிச்சயமாக தில்ஷாத் சொல்லுங்கள் நீங்க சொன்ன விஷயம் முடிக்கவில்லை. எஸ், எனக்கு நான் ஒரு 5 ball மாதிரி தொடர்ந்து பீட் பண்ணேன் ஸ்விங் பண்ணி. ஸோ அதோட அந்த ஆஃப்டர் மேட்ச் வந்து எனக்கு ஒரு பூட்ஸும் தந்தாரு, நல்லா பால் பண்ணீங்க கீப் இட் அப்னு சொல்லி. அப்ப அந்த ஒரு மோட்டிவேஷன் எனக்கு போதும். அவர் என்ன தந்தாரு, நல்ல ஒரு பிளேயர் எங்க டீம்ல. மிச்சம் சந்தோஷம் அப்படி விஷயங்கள். மறக்க முடியாத ஏதாவது சம்பவங்கள் இந்த தேசிய வீரர்களோடு நீங்கள் பயிற்சியிலே ஈடுபடுகின்ற போது, நெட் பாலிலே ஒரு பந்து வீச்சாளராக இருக்கின்ற போது, மைதானத்தில் அவர்களை சந்திக்கின்ற போது, நீங்கள் ஏதாவது பிழை விட்டு யாராவது ஒரு வீரர் உங்களுக்கு ஏசிய உங்களை தூற்றி உங்களை கண்டித்த சம்பவங்கள், கண்டித்த கட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்ல, எப்படித்தான் மிச்சம் நடந்திருக்கு. நேஷனல் பிரைஸ் எஸ் நடந்திருக்கு. சாரசன்ஸ் விளையாடக்குள்ள யாரும் வேணும்னு போல மிஸ் பண்ண மாட்டாங்க, அதே போல கேட்ச் மிஸ் பண்ண மாட்டாங்க யாரும் வேணும்னு. ஸோ T20 மாதிரி முக்கியமான மேட்ச்ல சில மிஸ்டேக்ஸ் வரும். ஏதாவது 1-4 குயிக்கா செய்யணும். T20 மேட்ச்னு சொல்ல போகல, போல பிடிக்கிறதோ போல பிடிக்கிறது ஓடுறதோ எல்லாம் குயிக்கா செய்யணும். ஸோ அந்த இதுல வந்து 1-2 மிஸ் ஆகி எனக்கு நினைவிருக்கு, மிலிந்த சீர்வர்தனருக்கு எனக்கு ஏசினாரு, போலுக்கு அவசரம் வேணும், எங்க ரவுண்ட்ல வாரீங்க, நேரா வாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஏசுறது வந்து அவங்க ஒரு கோவத்துல எதுவும் இல்லை, ஒரு எங்கட டீம்ல ஒருத்தர் இப்படி இருக்காரு, தெரியாத விஷயங்களை சொல்லி தரது. அத அந்த மைண்ட் செட்டை நாங்க எடுத்துக்கணும். மிச்சம் எடுக்கிறது வந்து ரைட், அவரு வந்து கோவத்துல தான் எனக்கு ஏசுற அப்படின்னு எடுக்காம, இதெல்லாம் வந்து ஒரு டீம் ஒர்க் தானே, எதை சேர்ந்தாலும் ஒரு டீம் ஒர்க். அதுக்கு நாங்க கட்டுப்பட்டு போகணும், அது முக்கியம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்ல வர விஷயம் என்ன? பொதுவா ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்னு இல்ல, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் ஒன்றுதான் சொல்லுவேன். சொன்ன மாதிரி நானும் அதை அனுபவிச்ச சொல்லி சொல்றேன். கட்டாயம் ஃபிட்னஸ் ஜிம் கட்டாயம் இருக்கணும். அதோட எந்த ஒரு போலரோ எந்த ஒரு பேட்ஸ்மேனோ வேர்ல்ட்ல எடுத்தாலும் எந்த நாளும் 100 அடிச்சதும் இல்லை, எந்த நாளும் 5 விக்கெட் எடுத்ததும் இல்லை எல்லா மேட்ச்ல. ஸோ அந்த டே வரக்காட்டி நாங்க வெயிட் பண்ணணும். ஸோ அந்த டே வரக்காட்டி வெயிட் பண்ணணும். அதே போல நாங்க அந்த டே வரக்கொள்ள நாங்க ரெடியாக வைக்கணும். அதாவது ஃபிட்னஸ் டீம் செஞ்சு நாங்க ஃபிட்டா இருந்தா தானே எங்களுக்கு ஏதாவது செய்யலாம். ஸோ ஸ்கூல்ல இப்ப ஸ்கூல் லைஃப்ல கிரிக்கெட் அடிச்சுன்னு இருந்தாலும் இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபிட்னஸ் ஜிம், இந்த ஃபுட், ஸ்பெஷலி ஃபுட், அதெல்லாம் லிமிட் பண்ணி சரியான இது செய்யுங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம். நிச்சயமாக ஒரு மாவட்ட வீரரும் அல்ல, மாகாண வீரரும் அல்ல, நீங்கள் ஒரு சர்வதேச தேசிய அளவில் பரிணமிக்கின்ற ஒரு வீரர். இவ்வளவு வந்திருப்பீர்கள் சொன்னா இதுக்கு பின்னால் சில பேர் உங்களுக்கு ஊக்குவிப்பாக இருந்திருப்பார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக உங்களுக்கு அமையும். நீங்கள் இறுதியாக நீங்கள் நன்றி கூற விரும்புகின்ற நபர்கள் யார்? நீங்கள் மறக்க முடியாத நபர்களுக்கு நன்றி கூற விரும்பினால் இந்த தருணத்தில் நீங்கள் அவர்களை நினைவு கூறலாம். ஸ்பெஷலி என் ஸ்கூல் கோச்சஸ் அப்துல் மொய்னி, அதே மாதிரி கணேஷ்குமார், இக்ராம், அதே போல ஸ்பெஷலி முஸ்னி, அவர் சம்பக ராமநாயக், அது பெரிய லிஸ்ட் இருக்கு. சம்பக ராமநாயக், சாமிதவாஸ், மாவனாத்த பத்து, மிச்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மிச்சம் நன்றி. இதுவரை ஹெல்ப் பண்ணதுக்கு, இதுக்கு போறோம் ஹெல்ப் பண்றதுக்கும். கட்டாயம் அவங்களோட சப்போர்ட் இல்லாம எனக்கு நான் இவ்வளவு தூரம் வரவுமே இல்லை. கட்டாயம் இந்த சப்போர்ட் என்னைய மாதிரி இன்னும் என்ன பிளேஸ் இருந்தாலும் அவங்களும் சப்போர்ட் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை விளங்கி அவங்களையும் நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு சொல்லிதான் நான் கேட்கிறது கோச்சஸ் மார்க்கு. நன்றி தில்ஷாத், நன்றி. எங்களது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இந்த LPL தொடர் ஆரம்பிக்க போகிறது. உங்களோடு பேச வேண்டும், இந்த LPL தொடர் சம்பந்தமாக எங்களோடு கலந்து கொள்ள வேண்டும், நேர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மறுக்காமல் உங்களது நேரத்தினை தந்து பெருமதியான நேரத்தினை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல உங்களோட ஸ்கை தமிழ் சேனலுக்கும், அதோட ரிசான்
அவங்க எல்லாருக்கும் மிச்சம் நன்றி இதை மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சதுக்கு. உங்க சேனலுக்கும் நான் விஷ் பண்றேன். இதை மாதிரி நல்லா மிச்சம் ஆக்களோட செஞ்சு அவங்களோட பேஜ் ப்ரொமோட் பண்ணுங்க. அதே போல மிச்சம் நன்றி இதை மாதிரி ஒரு எனக்கு டைம் தந்து இதை மாதிரி ஷேர் பண்றதுக்கு விஷயங்கள. ஓகே பாய். ரைட், இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். இதுவரை நேரமும் ஒரு மணித்தியாலங்கள் எங்களோடு இணைந்திருந்த இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர், எதிர்காலத்தில் அஞ்சலோ மெத்யூஸ் அதுபோல தினேஷ் சாந்திமல் போன்ற இளம் வீரர்களோடு ஒரு பந்து வீச்சாளராக பரிணமிக்க போகின்ற ஒரு வீரர், தமிழ் பேசுகின்ற ஒரு வீரர், முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த ஒரு வீரர், கண்டி அக்குரணையைச் சேர்ந்த முகமது தில்ஷாத் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். இன்றைய ஆரம்ப நிகழ்வு இந்த LPL லங்கா பிரீமியர் லீக் தொடர் சம்பந்தமாகவும் மனம் திறந்து பேசினார். அதுபோல அவரது அனுபவ பகிர்வுகளையும் பகிர்ந்து கொண்டார். அதுபோல இந்த கிரிக்கெட்டுக்குள் அல்லது இந்த விளையாட்டுக்குள் வர வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிற யங் ஸ்போர்ட்ஸஸுக்கு ஒரு மோட்டிவேஷனாக பல்வேறு விடயங்களை பேசினார். அதற்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமது நிகழ்ச்சியில இணைந்து கொண்ட தில்ஷாத் அவர்கள் தொடர்ந்தும் இந்த கிரிக்கெட் துறையில் சாதிக்க வேண்டும், பல்வேறு கிண்ணங்களை, பல்வேறு மேன் ஆஃப் த மேட்ச்களை வெற்றி கொள்ள வேண்டும், தொடர்ந்தும் அவர் தேசிய குழாமுக்குள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும், பல போட்டிகளை விளையாட வேண்டும் என்று எமது ஸ்கை குடும்பத்தினர் சார்பாக வாழ்த்தி நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு இந்த கிரிக்கெட் துறையில் அவர் தொடர்ந்தும் பரிணமிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து நாங்களும் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முகநூலிலே இந்த அளவோடு முற்று பெறுவதில்லை. யூடியூப் பக்கமாக யூடியூப் சேனல் இருக்கிறது, ஸ்கை தமிழ் என்று யூடியூபுக்கு சென்று டைப் செய்யுங்கள். எங்களது சகல நிகழ்ச்சிகளும் யூடியூப் பக்கமாக யூடியூப் தளத்திலே பதிவிடப்படுகிறது, அதனையும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு மிக நன்றி. வெகு விரைவில் ஸ்கை தமிழ் .lk என்கின்ற ஒரு இணையதளம் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. அந்த நிகழ்வோடு நாங்கள் இணைய காத்திருக்கின்றோம். அதுபோல மற்றும் ஒரு விடயத்தினை நாங்கள் ஞாபகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக இறுதியாக சொல்ல போனால் லங்கா பிரீமியர் லீக் தொடர் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற முதலாவது போட்டி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டி டஸ்கஸ் அதுபோல கொழும்பு கிங்ஸ் ஆகிய அணிகள் முதலாவது பல பரீட்சை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஹம்பாந்தோட்ட சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இந்த போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதலிலே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிற கிங்ஸ் முதலிலே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிற கண்டி டஸ்கஸ் அணி தற்போது மிக சுவாரஸ்யமாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள். 12.5 ஓவர்கள் நிறைவில் 133 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 1 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து. எனவே இந்த போட்டிகள் சம்பந்தமான முழுமையான தகவல்களை, ஸ்கோர் விவரங்களை நாங்கள் உடனுக்குடன் வழங்குவதற்கு காத்திருக்கிறோம். களத்திலே குசால் பெரேரா 46 ஓட்டங்களோடு களத்திலே இருக்கின்றார். தற்போது 2வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. குணரத்ன களத்துக்கு வந்திருக்கின்றார், 1 ஓட்டத்தோடு இப்போது விளையாடி கொண்டிருக்கின்றார். மறுபக்கமாக சிறந்த பந்துவீச்சு பிரதிகளும் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தினை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள், தொடர்ந்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். மறுமுனையில் தொழில்நுட்பத்தில் அதுபோல் நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவிய ஸ்கை தமிழினுடைய கட்டுப்பாட்டாளர், ஸ்கை தமிழினுடைய ஸ்தாபகர் JM பாசித் அவர்களுக்கும் நன்றி கூறி, இதற்கு பின்னால் தொழில்நுட்பம் அதுபோல பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்கை தமிழ் உறவுகள் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களோடும் கூறி, நாளை மறுதினம் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு மற்றொரு நிகழ்ச்சி இடம்பெறப் போகிறது. குறிப்பாக ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணிக்காக விளையாடப் போகின்ற ரத்னராஜா தேனுராந்தன் அவர்களுடனான சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெறப் போகிறது. சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு அதையும் எதிர்பாருங்கள் என்று கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ரோஷான் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வணக்கம்.